ராகி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்பா. இன்னைக்கு ராகியை வச்சு ரொம்ப டேஸ்டான சாஃப்டான ராகி இடியாப்பம் செஞ்சு காட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 கிளாஸ் ராகி மாவு எடுத்திருக்கேன். பலசர கடையில் நம்ம ராகி மாவு வாங்குவோம்ல, அந்த மாவு தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். எந்த கிளாஸ்ல ராகி மாவு எடுத்தேனோ அதே கிளாஸ்ல தான் நான் தண்ணியும் எடுத்திருக்கேன். சேம் அளவா தான் இருக்கணும். ராகி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் தண்ணி எடுக்கணும். நான் 2 கிளாஸ் மாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் கல்லுப்பு தேவையான அளவுக்கு போடுறேன். இப்போ இது தண்ணி கொதிக்கட்டும். வெயிட் லாஸ்னால நம்ம இந்துப்பு தான்ப்பா கட்டாயம் சேர்க்கணும். இந்துப்பு இல்லைன்னா நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு வந்துருச்சுப்பா. இப்போ நம்ம மாவை போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கணும்ப்பா. பண்ணிட்டு அடுத்த போட்டு அப்படியே நல்லா கிண்டணும். அந்த சூட்லேயே அப்படியே கிண்டணும். ராகி இடியாப்பம், ராகி ரொட்டி, ராகி அடை ரொட்டி, ராகி கொழக்கட்டை எல்லாத்துக்குமே இதே முறையில் தான்ப்பா மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ நல்லா இதாகி வச்சு நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்லோவில் இருந்த கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். மாற்றிட்டு நம்ம ஆற விடுவோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் நம்ம பிசைமே தான் கொஞ்சம் மாவு நமக்கு ஒட்டும் கையில். அந்த ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு நம்ம கையில் எண்ணெயை தொட்டுக்குருவோம். இப்படி தொட்டுட்டு இப்படி நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. நல்லா பிசைஞ்சுக்கணும். துணியை நல்லா தண்ணியில் முக்கி நல்லா பிழிஞ்சிட்டு இட்லி தட்டில் இப்படி போட்டுக்கோங்க. இப்போ இடியாப்ப குழாய் எடுத்திருக்கேன். இதில் நம்ம இதில் கொஞ்சோன்னு சுற்றி எண்ணெயை லைட்டாக கையில் வச்சு இப்படி லைட்டாக தடை விட்டுக்கிறோம். ஏன்னா மாவு நம்ம உள்ளே வைக்க மேத அதில் போய் ஒட்டாது. ஃபுல்லாக நம்ம புளிய மேத ஃபுல்லாக மாவு இறங்கிரும். அதனால தான் இப்படி நம்ம தடவுறோம். இந்த இதுலையும் தடவிக்கிறோம். தடவிட்டோம்னா உங்களுக்கு மாவு வைக்க மேத ஃபுல்லாக அப்படியே அந்த எண்ணெய் பசையில் கீழே ஃபுல்லாக இறங்கிரும். இந்த இதிலேருந்து பாதி இதை எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம உள்ளே போட்டுருவோம். இப்போ நான் மூடி போட்டு டைட் பண்ணிட்டேன். இப்போ இதை புளிவோம். இப்படியே நம்ம சுற்றிக்கிட்டே வரணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும்பா. இப்போ தான் உங்களுக்கு மாவில் போய் உட்காந்துருக்கு. தேங்காய் துருவல் இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். இப்படி நம்ம சாப்பிட மேத ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த தேங்காய் போட்டிருக்கோம் இல்லையா, மேலேயே திருப்பி ஒரு லேயர் நம்ம பிழிஞ்சிருவோம். ஒரு சில பேருக்கு தேங்காய் பிடிக்காது. அதனால நீங்கள் தேங்காய் இல்லாமையே நம்ம புழிஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்று உங்களுக்கு துணி போடாமையே நம்ம இதில் லைட்டாக எண்ணெயை தடவி அப்படியே நம்ம சாதாவாக புழிஞ்சுக்கலாம். இது ஒரு ஆள் சாப்பிடலாம், இது ஒரு ஆள் சாப்பிடலாம். இப்போ மீதி பாதி மாவு இருக்கு. நான் இன்னைக்கு செஞ்ச அளவில் 4 பேர் சாப்பிடலாம்ப்பா. இப்போப்பா நான் கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கிற நிலையில இருக்கு. தண்ணி கொதிக்க மேத தான் நம்ம இந்த இடியாப்பத்தை இறக்கணும். தட்டை மூடி போட்டுருவோம். மாவு நம்ம கிண்டும் போதே அரை வேக்காடு வேக வச்சுட்டோம். அதனால 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்கப்பா. இப்போப்பா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். நல்லா வெந்திருக்குப்பா. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஆற வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இடியாப்பம் வரும். நம்மளுக்கு துணி போடாமல் வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 5 நிமிஷம் ஆற விடணும். இப்போ நம்ம துணி போட்டதப்பா நம்ம ஆற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு இதை அப்படியே கவுத்தி காட்டு. ஒரு ஸ்பூனு நாட்டு சக்கரை வச்சுக்கிடுவோம். இதோடப்பா நீங்கள் ஒரு அரை வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இப்போ என் வீட்டில் இப்போதைக்கு வாழைப்பழம் இல்லை. நீங்கள் ஒரு அரை வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. எடுத்து இதோட பிசைஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. ஆனால் சுட சுட தான் சாப்பிடணும். சுட சுட சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு துணி போடாததுப்பா. இப்போ நம்ம இதை இப்படி ஸ்பூனை பின்னாடி வச்சுக்கோங்க. பின்னாடி இதை எடுத்து விடும். இப்படி எடுத்து விட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும்.
இனிப்பா சாப்பிட பிடிச்சவங்கப்பா இப்போ நீங்க வந்து இப்படி தேங்காய் போட்டு கொஞ்சோண்டு சர்க்கரை வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டுக்கோங்க. இனிப்பு பிடிக்காதவங்களுக்கு இப்படி நார்மலா நம்ம இடியாப்பம் புழிஞ்சு இப்போ நம்ம வீட்டில் என்ன கிரேவி வச்சிருக்கோமோ, நான் வந்து இன்னைக்கு ராஜ்மா கிரேவி வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இப்படி தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ராகி சாப்பிட்ற அன்னைக்கு நிறைய தண்ணி குடிக்கணும், அப்பதான் உங்களுக்கு மலச்சிக்கல் வராது. ராகியை வந்து எப்பவுமே நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான்ப்பா சாப்பிடணும். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும்ப்பா, டேஸ்டாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.